ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கி மங்கி ரிவ்யூ. நம்ம கவின் அவர்களுடைய அடுத்த திரைப்படமான பிளட்டி பெக்கர் திரைப்படத்துடைய ஒரு சின்னதாக ப்ரோமோ டீசர் மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெக்கர் பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் வச்சு பார்க்கும்போது நம்ம கவின் அவர்களுடைய அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் செலெக்ஷன் அது மேலே ஒரு பெரிய அப்ரிசியேஷனே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வித்தியாசமான கதைகளில் தான் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. டாடா திரைப்படத்தில் ஒரு ஃபீல் குடான ஒரு கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. அண்ட் ஸ்டார் படத்துலையுமே அதே மாதிரி தான் ஒரு நல்ல கண்டென்ட் தான் அந்த படம். பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே லேக் ஆனால தான் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆச்சு. இருந்தாலும் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த இப்போ இந்த பிளட்டி பெக்கர் திரைப்படம், இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் நடக்கும் அந்த மாதிரி சொல்லப்பட்ட திரைப்படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ வந்து ட்ரெய்லரும் படமும் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா கதை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஒரு டீசரில் பார்த்தீங்கன்னா நம்ம கவினோட கேரக்டரைசேஷன் எந்த மாதிரி இருக்க போகுது அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ல படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டரா கண்டிப்பா கவிஞர்கள் பத்தின இருப்பாரு. அது கம்மினே அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, இப்போ இந்த டீசருக்கு வரலாம். டீச்சரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலில் வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு பிச்சை எடுத்துட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து பார்த்து நம்ம கவிஞர்கள் தான். லாஸ்ட்டாக போட்டு ஒரு ஆட்டோக்காரன்ட்ட வந்து பிச்சை நிற்கிறாரு. ஆனால் அதுக்கு ஆட்டோக்காரர் வந்துட்டு நானே டென்ஷனில் இருக்கேன் போட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த கவிஞர்கள் வந்துட்டு உன்ன மாதிரி காலில் இருந்து தான் நானும் ஆட்டோ ஓட்டியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதில் பரிதாபப்பட்டு அந்த ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா காசு போடுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அடுத்த கட்டிலே பார்த்தீங்கன்னா சாவு மூலம் இருக்குது. ஆனால் அதில் கவிஞர்கள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த டீச்சரை பற்றி நான் முடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் தெரிந்த திரைப்படம் பார்த்து நல்ல ஃபீல் குட்டான திரைப்படமாக வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. நல்ல ஏதாவது என்ஜாய்மெண்ட்டான திரைப்படமாக வரப்போகுது அப்படிங்கிறதுமே தெரியுது. ஸோ முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி டீச்சரில் கவிஞர்களோட கேரக்டரைசேஷன் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக தான் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி டீசர் கட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருந்தாங்க. அந்த படமே பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக அக்டோபர் 31 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸாக ஒரு நல்ல லேக் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிட்டாலே போதும். கண்டிப்பாக அந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லைங்க. சிவபாமன் படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த டீசர் பற்றினா உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சிங்கி மங்கி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேடம் இன்னொரு சூப்பரான வீடியோங்களை சந்திக்கிறதுக்கு இந்த விடைபெறுவது உங்களை நான். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா அண்ணே? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.